அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய மலேசியா பயணம் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சு சென்னை திரும்புகிறேன். இந்த பயணத்தில் ஒரு 3 விஷயம் என் வாழ்நாள் முழுதுமே மறக்க முடியாத ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இந்த மலேசியா பயணம் முழுக்க முழுக்க ஒரு கோவில் சார்ந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்ற முருகர் உத்தரவு தான் இந்த கோயிலுக்கே நான் வந்தேன். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் இந்த காணொலி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த காணொலியில் பாருங்கள். ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் சேனலில் அந்த படமும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட மலேசியா கோலாலம்பூர்லேருந்து அந்த இடத்துக்கு ஒரு 4 மணி நேரம் பயணம். இதுக்கு முன்னாடி போனவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்து பேர் எனக்கு சொல்ல வரல, அது காணொலியே சொல்லியிருப்பேன். எல்லா காணொலியும் பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த காணொலி அதுதான் வரும். அந்த கோவில் சம்மந்தமானது கந்த புராணத்தோடு தொடர்புடைய கோவில். அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கோயிலுக்கு போகவே விடலை. எல்லா தடைகளையும் மீறி நீங்கள் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஒரு மலை பாதையில் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து போகிற மாதிரி அது அந்த இடம் தான். இன்னும் அந்த வீடியோ பணிகள் முடியல. கண்டிப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் பதிவு பண்ணிடுறேன். அதில் போகிற வழியில் ஒரு இடத்துல மயில் மேல் முருகர் காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு மேகம் பார்க்குறேன். நான் முதல்ல என்ன நினச்சேன், கிளின்னு நினச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். யாரும் தெரியலன்றாங்க. இல்லை, எனக்கு நல்லா தெரியுதுங்க, கொஞ்சம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மரத்து இது இல்லாமல் ஓப்பனான இடத்துல போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறேன். எல்லாருக்குமே தெரியுது மயில் மேல் முருகர் இருக்கிற மாதிரி, ஆறுமுக பெருமான் 6 தலையோட இருக்கிற மாதிரி, மயில் முகம் மயில் கால் வரைக்கும் தெரிஞ்சுது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து பதிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்துலான்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணுறேன். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அந்த மேகம் அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு. அந்த நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வரும் பாருங்கள். இது ஒரு பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு முருகர் பண்ணதான் ஒரு பெரிய ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணிக்கு மலேசியாவில் எங்களுக்கு உணவு கிடைக்கல. ரூமுக்கு வந்துட்டு பசிக்குது, சாப்பிட போகலான்றப்போ என்னை கூட்டம் வந்த மோகன் ஐயா அவங்க எல்லாருமே எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இருந்தார். அவர் திரும்ப பயணம் பண்ணி போயிட்டார். சரின்னு சொல்லி இங்கே மலேசியாவில் கிராப்னு ஒன்று இருக்குது, அதுதான் தெரியும், நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி. இது எனக்கு ஆச்சரியம், அதிசயம். முருகனை உணர்றவங்களும் கண்டிப்பாக இந்த விஷயம் ஆச்சரியம் அதிசயமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் முருகப்பெருமான் எந்த வழியிலையாவது தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு கை கொடுப்பார் அப்படின்றது இந்த ஒரு சம உதாரணமாக இருக்கும். கரெக்டாக இப்போ நம்ம மலேசியா டைமுக்கு 12:43 ஒரு வண்டி புக் பண்ணுறேன். அந்த வண்டி டிரைவர் பேர் பாலமுருகன். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம், எங்கிட்ட மலேசியா எங்கிட்ட எதுவுமே கிடையாது, கார்டு மட்டும்தான் இருக்குது. எல்லா காசும் காலி ஆகிடுச்சு. என் மோகன் ஐயா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் டிரைவர்கிட்ட போங்க, நான் ஃபோனில் அவருக்கு நான் காசு அனுப்பிச்சிடுறேன்றாரு. கடைசியில் அந்த பாலமுருகன் தான் எங்களை கூப்பிட்டு போய் ஹோட்டல் எல்லாருக்கும் சாப்பாடு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. அவருக்கு அதிசயமே ஆக்சுவலி ஏன் எனக்கு தெரியாதுன்னா, இப்போ இந்த மலேசியா மக்கள் யூடியூப்பில் டிக்டாக்ல நம்ம காணொலி ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்க வாய்ப்புண்டு, அப்படி கூட தொடர்பு ஏற்படுத்தி வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எங்களை கூட்டு போனதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவர் மோகனை கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், இது மாதிரி நான் என் பேர் ஜேஎஸ்கே கோபி, நான் முருகர் பற்றி ரிசர்ச் பண்ணுறேன், 10 மலைக்கு முருகருக்கு பார்க்க வந்திருக்கேன், இங்கேருந்து இன்னொரு கோயில் போகிறேன். மலேசியாவில் மற்ற டைமில் பாலமுருகன்ற பேர் வருது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஏன்னா எங்கே கால் டாக்ஸி புக் பண்ணாலும் மலேசியாவில் பொதுவாக எல்லார் பேரும் முருகர் பேராக தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1 மணிக்கு முருகர் பேரில் எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பத்திரமா கொண்டு போய் விட்டார். ஒரு பெரிய அதிசயம். மலேசியாவில் கருணையோடு முருகப்பெருமான் எங்களை பார்த்துக்கிறான்றதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அதுக்கப்புறம் நான் கோல்டு அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு குரல், தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு நிறைய பேர் மருந்து மாத்திரை எல்லாமே எடுத்து கொடுத்தீங்க 10 மலையில். இந்த அன்புக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு தெரியல. ரொம்ப நன்றி. பொதுவாகவே மலேசிய மக்களோட பாசம் அபரிவிதமான ஒரு பாசம். அது திரும்ப மீண்டும் நான் உணர்ந்தேன். இப்போ இந்த பயணத்தில் எங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அதில் முக்கியமாக மலேசிய அரசுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் 10 மலை கோவில் நிர்வாகத்துக்கு முக்கியமான நன்றி. நடராஜன் ஐயாவுக்கு அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இதை தாண்டி இந்த பயணத்துக்கு முக்கியமான ஒரு தூணாக இருந்த திரு மோகன் ஐயா, முதல் அவரை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவர் கடைசியில் அவர் இந்த வேலைக்கு தான் முருகர் அனுப்பியிருக்காருன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். ரொம்ப சந்தோஷம். மலேசியா பயணம் நல்லபடியாக முடிஞ்சு இந்தியா திரும்புகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். மலேசியாவில் நேற்று மாலை நான் ஒரு முருக பக்தரை சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, என் கூட இருந்தவங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபீஸ் வாங்குறீங்கன்னு தெரியாதனால அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. நான் இது வரைக்கும் முருகர் ஆராய்ச்சி பயணம் தொடங்கி இப்போ மலேசியா மண்ணில் இந்த காணொலி இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யார்ட்டையும் அப்பாயின்மெண்ட் ஃபீஸோ அது மாதிரி வாங்கினது கிடையாது. அந்த மாதிரிலாம் வாங்கினா கண்டிப்பாக முருகர் அடிப்பார். ஏன்னா இந்த வாழ்க்கையே முருகர் கொடுத்தது தான். நான் முருக பக்தர்களுக்காக செய்கிற சேவை தான். இதான் எனக்கு முருகர் இட்ட பணி. இது இப்பயும் சரி எப்பயும் சரி அந்த மாதிரி எந்த அப்பாயின்மெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி இந்த ஃபீஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் அப்படி இந்த மாதிரி என்னோட அப்பாயின்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாரு அப்படின்னு யாருன்னா தவறாக சொல்லியிருந்தா கூட யாரும் நம்ப வேண்டாம். நான் முருக பக்தர்களுக்காக கஷ்டப்படுற முருக பக்தர்கள் முருகர் இட்ட பணியை தான் நான் செஞ்சுருக்கேனே தவிர எனக்கு முருகர் வாழ்வழிச்சிருக்காரு,
3 வேளையும் முருகர் சாப்பாடு கொடுக்குறாரு. எல்லாமே செய்கிற போது இதெல்லாம் செய்கிறது வந்து மகா பெரிய தப்பு. கண்டிப்பாக முருகர் வந்து என்னை அடிப்பார். அதுவும் வடப்பள்ளி முருகர் செருப்பு போட்டிருக்காரு. செருப்பாலே அடிப்பாருன்னு சொல்லுவாங்க முருகர் தப்பு பண்ணால். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் என்னை சந்திக்கிற முருக பக்தர்கள் எந்த நேரம் ஒன்றாலும் எப்போனாலும் அழைக்கலாம் தான் நான் நம்பர் கொடுத்தேன். எப்போனாலும் நீ கூப்பிடலாம். அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டோ ஃபீஸோ அப்படி கிடையாது. நிச்சயமாக நேரம் சூழ்நிலையை பொறுத்து நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் பேசிடுறேன். யாரையுமே மிஸ் பண்ணுறதில்ல. மலேசியாவில் கூட ஒரு சிலர் மட்டும் தான் நான் மிஸ் பண்ண தவிர மற்ற எல்லாரையுமே பார்த்துட்டு தான் நான் கிளம்புறேன். ஒவ்வொரு நாளும் ஹோட்டல் வர வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பயணம் வியாழக்கிழமை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். எல்லாரையும் பார்த்துருக்கேன். இப்போ என்னோடய அடுத்த பயணம் வந்து சிங்கப்பூர் பயணம். இதுவும் முருகர் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்காக தான் நான் போகிறேன். இதற்கு நடுவில் வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கே சிங்கப்பூரில் முருக பக்தர்களை சந்திக்கிறேன். அது இடம் நேரம் எல்லாமே அதுக்காக நான் தனியாக காணொலி பதிவு பண்ணுறேன். மலேசியா 10 மைலை முருகர் பயணம் நல்லபடியாக முருகர் கண்ணையோட முடிஞ்சு இந்தியா திரும்புகிறேன். நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.